தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். கடலூர் மாவட்டம் வடுகபாளையம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் செல்வராஜ். இவர் வானூரில் உள்ள கூட்டுறவு சங்க வங்கியில் தங்க நகை மதிப்பீட்டாளராகவும் ஊர்காவல் படையிலும் வேலை பார்த்து வருகிறார். இவரது மனைவி பானுமதி கூலி வேலை பார்த்து வருகிறார். கடந்த 3 நாட்களுக்கு முன்பு கணவன் மனைவி இருவரும் வீட்டை பூட்டிவிட்டு வேலைக்கு சென்றனர். மாலையில் இருவரும் வீடு திரும்பியபோது வீட்டின் முன்பக்க கதவு திறந்து கிடந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர்கள் வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது அறையில் இருந்த பீரோவும் திறந்து கிடந்தது. இதையடுத்து பீரோவில் இருந்த நகைகளை சோதனை செய்தபோது 3 வகையான ஆரங்கள், 2 வகையான நெக்லஸுகள் என மொத்தம் 21 பவுண்ட் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. மேலும் 9,800 ரூபாய் ரொக்கமும் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த கடலூர் முதுநகர் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினர். கைரேகை நிபுணர் துணை கண்காணிப்பாளர் ஸ்ரீதர் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. முதற்கட்ட விசாரணையில் செல்வராஜ் வீட்டை பூட்டிவிட்டு சாவியை மீட்டர் பாக்ஸ் அருகிலும் பீரோ சாவியை பீரோவின் அருகிலும் வைத்துச் சென்றது தெரியவந்தது. கைரேகை நிபுணர் துணை கண்காணிப்பாளர் ஸ்ரீதர் கைரேகை வைத்து உடனே குற்றவாளி யார் என்பதை சுட்டிக்காட்டியதாக சொல்லப்படுகிறது. மேலும் போலீசார் அந்த பகுதியிலிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது வீட்டில் கொள்ளையடித்த பெண் சாலையில் நடந்து சென்ற காட்சியும் பதிவாகியிருந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் அதிரடியாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு அந்த பெண்ணை கைது செய்தனர். விசாரணையில் அந்த நபர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருவத்தை சேர்ந்த ஷம்ஷத் என்கிற மரியம் பீவி என்பதும் இவர் 10க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகளில் தொடர்புடையவர் என்பதும் தெரியவந்தது. போலீசார் மரியம் பீவியிடம் விசாரணை நடத்தியபோது அவர் பல சுவாரஸ்ய தகவல்களை கூறியுள்ளார். மரியம் பீவியும் சிந்து என்ற பெண்ணும் தொடர்ந்து கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இதில் சிந்து சமீபத்தில் கைது செய்யப்பட்டு கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தனது தோழி சிந்துவை பார்ப்பதற்காக சிறைக்கு சென்ற மரியம் பீவி சிந்துவை சிறையில் சந்தித்துவிட்டு வெள்ளையில் நடந்து வந்து கொண்டிருந்தபோது சிறை அருகிலேயே உள்ள செல்வராஜ் வீட்டை கண்காணித்துள்ளார். பின்னர் வீட்டில் யாரும் இல்லாத நேரம் பார்த்து மரியம் பீவி செல்வராஜ் வீட்டிற்கு சென்றுள்ளார். வீட்டின் சாவி மீட்டர் பாக்ஸ் அருகிலேயே இருந்ததை பார்த்த மரியம் பீவி கதவை திறந்து உள்ளே நுழைந்துள்ளார். பின்னர் பீரோ சாவியும் பீரோ அருகிலேயே வைக்கப்பட்டிருந்ததால் பீரோவை திறந்து அவசரமாக நகை பணத்தை எடுத்துக்கொண்டு சென்றுள்ளார். மேலும் அதே பீரோவில் மற்றொரு பகுதியில் 25 பவுண்ட் நகை இருந்ததை அவர் பார்க்காததால் அந்த நகைகள் தப்பியது. இந்த நிலையில் மரியம் பீவி 10க்கும் மேற்பட்ட வழக்குகளில் தொடர்பில் இருப்பதால் இவருடைய கைரேகையை உடனடியாக குற்றவாளிகளின் கைரேகை பட்டியலோடு ஒப்பிட்டு மரியம் பீவியை போலீசார் கைது செய்தனர். வீட்டை பூட்டிவிட்டு வெளியே செல்பவர்கள் சாவியை திருடர்களுக்கு ஏதுவாக அருகிலேயே அல்லது எளிதாக கண்டுபிடிக்கும்படி வைத்துவிட்டு செல்ல வேண்டாம் என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் லெசி ராஜா. சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.